டிசம்பர் 17. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. இயேசு நமது மீட்பர். இன்றைய வேதாகம பகுதி மத்தேயு 1:18 முதல் 25 வரையுள்ள வசனங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது: அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். முக்கிய வசனம்: அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மத்தேயு 1:21. ஒரு சாதாரண தொங்கு கயிறூர்தி, அதாவது கேபிள் கார் பயணமாக பாகிஸ்தான் பள்ளத்தாக்கில் ஆரம்பித்த அந்த பயணம் பயங்கரமான சோதனையாக மாறியது. சவாரி தொடங்கிய சிறிது நேரத்திலேயே 2 துணை கயிறுகள் அறுந்து விழுந்ததில் பள்ளி குழந்தைகள் உட்பட 8 பயணிகள் 100கணக்கான அடிகளுக்கு மேல் அந்தரங்கத்தில் தொங்கினர். இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் இராணுவத்தினர் 12 மணி நேர மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். அவர்கள் ஜிப்லைன்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் பலவற்றை பயன்படுத்தி பயணிகளை மீட்டனர். நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட அந்த மீட்பு குழுவினர் பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஆனால் பாவம் மற்றும் மரணத்திலிருந்து நம்மை காப்பாற்றி மீட்கும் இயேசுவின் நித்திய பணியுடன் ஒப்பிடுகையில் அவர்களின் பணி பெரிதல்ல. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ஒரு தூதன் மரியாளை வீட்டிற்கு அழைத்துச் செல்லும்படி யோசேப்பை அறிவுறுத்தினார். ஏனெனில் அவளுடைய கரு பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டது. யோசேப்பு தன் மகனுக்கு இயேசு என்று பெயரிடவும் சொல்லப்பட்டான். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். முதல் நூற்றாண்டில் இந்த பெயர் பொதுவானதாக இருந்த போதிலும் இந்த குழந்தை மட்டுமே இரட்சகராக இருக்க தகுதி பெற்றது. மனம் திரும்பி தம்மை நம்புகிற அனைவரின் நித்திய ரட்சிப்பையும் முத்திரையிட்டு பாதுகாக்க கிறிஸ்து சரியான நேரத்தில் வந்தார். நாம் அனைவரும் பாவம் மற்றும் மரணத்தின் தொங்கூர்தியில் சிக்கி தேவனிடமிருந்து நித்திய பிரிவின் பள்ளத்தாக்கில் தொங்கிக் கொண்டிருந்தோம். ஆனால் தம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் இயேசு நம்மை மீட்டு நம் பரலோக தகப்பனிடம் பாதுகாப்பாக கொண்டு வர வந்தார். எனவே நாம் அவரை மனதார துதிக்கலாம். மரியாளின் குழந்தைக்கு எத்தகைய முக்கியமான பணி இருந்திருக்கும்? உங்களை பொறுத்தமட்டில் இயேசு ஈவாக கொடுத்த மீட்பு உங்களுக்கு எப்படிப்பட்டது? அன்பு இயேசுவே, முன்னர் நான் காணக்கூடாமல் தொலைந்து போயிருந்தாலும் உமது கிருபையால் இப்போது நான் மீண்டும் காணப்பட முடியும் என்பதில் மகிழ்ச்சியாயிருக்க எனக்கு உதவும். ஆமென்.